சொல்லிட்டாராம் பாரு. ஊர் ஹைஸ்கூல் ఫోటో ఇది కోచి అన్నం వస్తారా கொடுத்துட்டு வந்துருங்க. சரி போதும், நேரம் இல்லைங்க சார், நேரம் இல்லைங்க. 3 திருப்பி பேசுகிறீங்க. திருப்பாதப்பா நேரம் சார் நேராக பாருங்க சார், ஒரு நிமிஷம். ஒருத்தர் ஒரு பக்கம் 3 திருப்பீங்க. ரெடி ஓகே எடுக்கலாம் அவன் சொல்றான். தமிழ்நாடு மா விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய வேலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் கோபால ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு மா விவசாயிகளுடைய பிரச்சனை சொல்லனா துயரங்களுக்கு ஆட்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பூச்சிகளால் பாதிக்கப்பட்டு விளைச்சல் இல்லாமலும் விலையில்லாமல் பாதிக்கப்படுற நிலையில் இந்த ஆண்டு விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லை. இந்த சூழ்நிலையில் ஆந்திர பிரதேசத்தில் 25 வருஷமா நாங்கள் அங்கே இருக்கிற மாங்குழு தொழிற்சாலைகளை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு அங்கே விளைச்சல் பெருகி இருக்கிறதுனால எங்க காய் மட்டும்தான் நாங்கள் அரைப்போம், உங்க தமிழ்நாட்டு காயை நாங்கள் அரைக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தாலும் அங்கே ஏற்கனவே மாங்கூடு தொழிற்சாலைகள் மூலம் ஒரு கிலோவுக்கு 8 ரூபாய் வீதம் அரசாங்கத்தினுடைய சப்சிடி மானியமாக 4 ரூபாய் வீதம் கொடுப்பதனால் விவசாயிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். உங்களுடைய மாங்காயை வாங்குவதிலே எங்களுக்கு சிரமம் இருக்கிறது, உங்களுக்கு சப்சிடி இல்லை என்று தடுக்கிற ஒரு சூழ்நிலையில நாம மாவட்ட ஆட்சியரிடமும் அரசாங்கத்திடம் மனு கொடுத்திருக்கிறோம். மாங்காய் கெட்டு விழுந்து நாசமாக போய்கொண்டு இருக்கிற காலத்தில் உடனடி நடவடிக்கை எடுத்து எங்கள் மாங்காயை ஆந்திர பிரதேஷ் ஃபேக்டரிக்கு ஏற்கனவே செய்துட்டு இருக்க மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டு மனு கொடுத்திருக்கோம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சார்பில் மாங்காய் வணிக துறை மூலம் கலெக்டர் அலுவலகத்துக்கு அனுப்பி பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சித்தூர் கலெக்டர் கிட்ட அனுப்பி பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முடியாத பட்சத்தில் விவசாயிகள் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு நேரடி நடவடிக்கையில் இறங்க வேண்டியது வரும் என்ற அனுமதியும் கேட்டிருக்கிறோம்.